दयालं साये कृपालं साये अनंत त्रिगुण स्वरूपम. ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான உதியோடைய சக்தியும் அதன் செயல்திறனும் நம்ம பார்க்க போகிறோம். சாய்ராம், நம்ம அனைவருக்குமே தெரியும், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் தோரகமாய் எனப்படும் மசூதியில் சுமார் 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். சாய்ராம், இந்த 60 ஆண்டு காலத்தில் பாபாவுடைய புகழை கேள்விப்பட்டு எண்ணற்ற பக்தர்கள் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான திருவடியை தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. சாய்ராம், அதே போல் நோய் நொடி உள்ள ஒரு சில பக்தர்கள் பாபாவுடைய இந்த கடைக்கண் பார்வை பட்டாலே போதும், பாபா தீராத நோய் கூட தீர்த்து வைக்கிறார் என்று கேள்விப்பட்டு பாபாண்ட அவருடைய பாதத்தில் சரணாகதி அடைஞ்ச பக்தரை பாபா என்ன பண்ணுறாரு, இந்த பாபா எரிச்ச அந்த துணியிலிருந்து வந்த புனிதமான சாம்பலை தன்னுடைய வர நல்கும் கரத்தால் பாபா பக்தர்களுக்கு கொடுக்கிறாரு. அதை பக்தர்கள் நீரில் உட்கொண்ட பிறகு அவருடைய நோய்கள் எல்லாமே முழுமையாக உடலை விட்டு நீங்குது. செய்கிறோம். பாபாவுடைய உதியோட சக்தி அளவற்றது. பாபாவுடைய உதி தூய சஞ்சீவி. பாபா அந்த உதி மூலம் பக்தர்களுடைய இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காரு. செய்கிறோம். அப்படிப்பட்ட உதியோடைய சக்தியும் அதன் செயல் திறமை பற்றி தான் நம்ம இந்த கதையில் பார்க்க போகிறோம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர் தான் பாலாஜி. இவர் பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதம் நிரம்பிய ஒரு முழுமையான ஒரு பக்தர். சாய்ராம், திரு பாலாஜி மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே பாபாவுடைய தீவிரமான பக்தர்கள். சாய்ராம், பாபாவை நினைக்காம அவங்க எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீவிரமான பக்தர்கள் தான் சாய்ராம் திரு பாலாஜியோட குடும்பம். பாலாஜி அவர்கள் பாபாவை நிறைய முறை தரிசனம் பண்ணியிருக்காரு. அவருடைய அருளும் ஆசியம் பெற்றிருக்காரு. அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே பாபாவுடைய அருளும் ஆசியம் பெற்றிருக்காங்க. சாய்ராம், பாலாஜியுடைய காலங்கள் வெகுவா பாபாவுடைய கூட்டுறவுளால் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு. சாய்ராம், அவருக்கு கொஞ்சம் வயது முதிர்ச்சி ஆகி கொண்டு இருக்கு. இந்த நிலையில் திரு பாலாஜி இறந்து போகிறார். சாய்ராம், அப்போ அவர் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது ஓராண்டு கழிச்சு அவருக்கு அவங்க வீட்டில் தவசம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. சாய்ராம், இந்த தவசத்துக்கு உணவு கொடுக்க அங்கே இருக்க மக்களை எல்லாமே அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் உணவு நேரத்தில் அவங்க கூப்பிட்டதோட 3 மடங்கு மக்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, இவ்வளோ மக்கள் வந்துட்டாங்க, எல்லாருக்குமே உணவு கொடுக்கணும், ஆனால் நம்ம கம்மியாக தான் சமைச்சிருக்கோம், நம்ம குறிப்பிட்ட மக்களுக்கு தான் உணவு சமைச்சிருக்கோம், இவ்வளோ பேருக்கு நம்ம உணவு கொடுக்கணும்னா என்ன பண்ணுறது, ஆனால் உணவு கொடுக்க முடியலன்னா நம்மளுக்கு அவமானம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜியோடைய மனைவி கருதுவாங்க. இந்த நிலையில் அவங்க மாமியாராண்ட போயிட்டு சொல்லுவாங்க, அதிக மக்கள் உணவு சாப்பிட வந்துட்டாங்க, நம்ம குறிப்பிட்ட மக்களுக்கு தான் நம்ம சொல்லி இருந்தோம், ஆனால் அதை விட 3 மடங்கு மக்கள் இங்கே உணவு சாப்பிட வந்துட்டாங்க, ஆனால் நம்ம சமைச்சது கம்மி தான், நான் என்ன பண்ணுறது சொல்லிட்டு பாலாஜியோடைய மனைவி அவங்களோட மாமியார்கிட்ட கேட்பாங்க. அவங்க மாமியாரும் பாபாவுடைய ஒரு தீவிரமான ஒரு பக்தர். அவங்க மறுக்கணுமே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அம்மா நீ பயப்படாத, இது நம்முடைய உணவு இல்லை, இது சாயப்பாவுடைய உணவு, நீ என்ன பண்ணுறனா நான் சொல்கிற மாரி நீ கேளு, எல்லா உணவுகளிலும் நம்ம பாபாவுடைய புனிதமான உதிய எடுத்து ஒவ்வொரு உணவிலும் நீ போடுமா, அதே போல் அந்த உணவுகள் மேலே ஒரு வெள்ளை துணி நீ கட்டிட்டு அந்த உணவு பாத்திரத்தை முழுமையாக திறந்து பார்க்காம போதுமான உணவுகளை எடுத்து நீ வந்திருக்க அனைத்து மக்களுக்கும் நீ கொடு, ஆனால் பாபா நம்ம இந்த அவமானத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு திரு பாலாஜியோடைய மாமியார் அவங்களுடைய மனைவியாண்ட சொல்லுவாங்க. சொன்ன நேரம்தான் அந்த அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை முழுமையாக திறந்து பார்க்காம உணவுகள் எல்லாமே எடுத்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. ஆனால் 3 மடங்கு கூட்டம் வந்திருக்கும், இவங்க சமைச்சதே குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும்தான் 3 மடங்கு கூட்டம் வந்திருக்கும். ஆனால் வந்தவங்க எல்லாருமே வயிறார சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்தா அளவு கடந்த உணவுகள் எல்லாமே இருக்கும். சாய்ராம், இவங்க நெஞ்சார்ந்த நன்றிகளை பாபாவுக்கு கொடுப்பாங்க. சாய்ராம், இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம பாபாவை முழுமையாக நம்பினா எந்த நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார். சாய்ராம், இந்த பக்தன் பாலாஜி என்றவர் பாபாவுடைய ஒரு தீவிரமான பக்தர். அவருடைய காலங்கள் ஃபுல்லாக பாபாவை வணங்கினார். அதே போல் அவருடைய காலங்கள் முடிஞ்ச பிறகும் அவங்க குடும்பத்தில் உள்ள அனைவருமே பாபாவை தொடர்ந்து நம்பிக்கையோடு வணங்கி வந்தாங்க. சாய்ராம், அப்படி வணங்கி வந்த அந்த நேரத்தில் தான்
பாலாஜியோடைய தேவசம் வருது. அந்த தேவசத்திலும் போது அவங்க வந்து உணவு கொடுக்கணும், வர மனிதர்களுக்கு வந்து உணவு கொடுக்கணும். ஆனால் அவங்க குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டுமே அவங்க உணவுக்கு அழைக்கிறாங்க. அவங்களுடைய பொருள் நிலை உணர்ந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அவங்க உணவுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அதை தாண்டி 3 மடங்கு அதிகமாக வந்ததால் அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாங்க. இந்த நிலையில தான் அவங்க மாமியார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கவலையே படாதீங்கம்மா, நம்ம பாபா வந்து எந்த நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார். நான் சொல்கிற மாரி எல்லா பாத்திரத்திலும் நீ உதிய போட்டு உணவை வந்து தைரியத்தோடு பரிமாறு, பாபா இந்த அவமானத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லுவாங்க. அதே போல் உணவுக்கு பஞ்சம் இல்லாமல் எல்லாருக்கும் உணவு கொடுப்பாங்க, உணவும் மீதி இருக்கும். பாபா வந்து முழுமையான நம்பிக்கை அவர் மேலே நம்ம வச்சுட்டோன்னா நம்ம பக்தராகிய நம்மளை எப்பொழுதும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. நம்மளுடைய எல்லா செயல்களும் அவருக்கு தெரியும். அந்த பக்தன் உயிரோடு இருக்கும் பொழுதும் அந்த பக்தனை கவனிக்கிறாரு. அந்த பக்தன் இறந்த பிறகும் அவருடைய குடும்பத்தை பாபா முழுமையாக கவனிக்கிறாரு. சைராம் பாபா எங்கும் நிறைந்த சத்குரு சைராம். அவருடைய திருவடியை முழுமையாக பற்றி கொள்ளுங்க. உங்களுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவிலே ஒரு முடிவுக்கு பாபா கொண்டு வருவார். எப்பொழுதும் குருவின் திருவடியை வணங்குவோம் சைராம். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்குமே சாந்தி நிலவட்டும். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। हल्ला मलिक।